அணிந்து ஏத்தி பிறகு கருச்சுற்றில் அடையாமல் கை தருவார். இதாங்க சிவம் நமக்கு தருகிற பெரிய பயன். சிவத்தை கும்பிட்டா என்ன கிடைக்கும் அவங்க கேட்டா அந்த வரியை நீங்க அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளலாம். இந்த கருச்சுற்றுல திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வராம கை கொடுத்து வெளியே வான்னு கூட்டி விட்டுவார். கை சுற்றில் அதோட கருச்சுற்றில் அடையாமல் கை தருவார். இந்த வரியை நீங்க அப்படியே கோடு போட்டு வச்சுங்க, திருவாசகத்துக்கு உரையாயிடுச்சு. திருவாசகம் படிச்சு உங்களுக்கு தெரியும். கைதரவல்ல கடவுள் போற்றி. கைதரவல்ல கடவுள் சொன்னாரே, என்னையா கை கொடுப்பாரு? அந்த உரைக்கு எங்கேயாவது நீங்க எந்த உரையாசிரியர் எழுதிக்கான்னு பாருங்க. கைதரவல்ல கடவுள் போற்றி அப்படின்னா கருச்சுட்டுக்குள் அலையாமல் கை கொடுத்து தூக்கி எடுப்பாருன்னு சொல்லி இருக்கா பாருங்க. இருந்திருந்தா இத பெரியபுரம் படிச்சிருந்தா இந்த வரி அவருக்கு அங்க வந்து நிற்கும். அப்ப இறைவன் கை கொடுத்து நம்மை காப்பாற்றுவான்னு மாணிக்க வாசகர் எதை வைத்து சொன்னார்? இன்னொரு தாயின் கருப்பைக்கு போகாம உன்னை காப்பாற்றுவாரியா, எனவே அவரை வணங்குனர். அப்ப இதுதான் சிவம் நமக்கு தருகிற அதிகபட்ச பயன். நீங்க இது வந்து குறைந்தபட்ச பயன் இல்லைங்க, அவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய பயன். சொன்னா இதை விட வேறொரு பயன் உண்டானா இல்லை, இல்லவே இல்லை. அதான் சாத்திரம் சொல்லுகிறது, வீடு பேரே பெறுகிற பயன்களில் மிகப்பெரிய பேர். அந்த பேற்றுக்கு மேல வேறொரு பேரு எந்த உயிருக்கும் அதை விட சிறந்த பேர் இல்லை. அதை ஒன்ன கொடுத்துருவாரியான்னு. அப்ப நமக்கு சிவம் கொடுக்கிற பேரை தான் அந்த கருச்சுற்றில் அடையாமல் கைதருவார் கழல் பாடி அந்த பெருமான திருப்பதிகம் கொண்டு